எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரட்டாசி மாசம் 4வது வாரம் நம்ம வீட்டுல தலிகை போட்டிருந்தோங்க. முதல்ல வடை பாயாசம் எல்லாமே ரெடி பண்ணிருந்தேன். நான் ஃபர்ஸ்டா செஞ்சது சக்கரை பொங்கல் வச்சுட்டேங்க. அதுக்கு முன்னாடி சுண்டல் வேக வச்சு எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து எள்ளுருண்டைக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அடுத்ததா பாயாசம். இன்னைக்கு புதுசா அவல் பாயாசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமா. அடுத்து லெமன் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் எல்லா கிரேவியுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வடை அப்படியே கையோட ஒரு எள்ளு உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். மதியம் 1:30 மணிக்கு மேலதாங்க இது விளக்கேற்றி நம்ம சாமி கும்பலான்னு சொல்லிட்டு மெதுவா தான் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 6 மணிக்கு மேல அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாமியை அழகா சூப்பரா ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த வருஷம் நாங்க போட்ட தலிகையில சுவாமி ரொம்ப அழகா சிரிச்சுட்டே இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி தோணுதுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்றதையும். ஃபேஸ் எல்லாத்தையும் அழகா வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சங்கு சக்கரம் ரொம்ப அழகா வரைஞ்சிருந்தோம். இந்த சங்கு மட்டும் ரொம்ப நேரம் ஆச்சுங்க அது ரெடி பண்றதுக்கு. இன்னுமே இந்த மாசம் புரட்டாசி மாசம் 5வது வாரமா இருக்குங்க. அதாவது 18/1 ஐப்பசி 1 வைக்கும். ஆனா புரட்டாசி கடைசி சனிக்கிழமைன்றதுனால அந்த நாளும் புரட்டாசி சனிக்கிழமை 5வது வாரமா இந்த வாரம் செய்யறாங்க. யாரெல்லாம் செய்ய மிஸ் பண்ணிட்டீங்களோ மறக்காம அந்த நாளும் தலிகை போடுங்க. இது வரைக்கும் நீங்க தலிகை போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எங்க வீட்டுல தலிகை இவ்வளவு அழகா நாங்களும் போட்டாச்சுங்க. நெய் விளக்கும் மாவிளக்கு ஏற்றி நல்ல அழகா சூப்பரா தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம 7 கற்பூரம் ஏற்றி நம்ம வீட்டுல பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோ வரும்.